வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டாடா ஐபிஎல் 39th மேட்சோட ப்ரொடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். சென்னை சூப்பர் கிங்ஸும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 23rd ஏப்ரல் 7:30 PM. ஸோ ரீசெண்டாக தான் ரெண்டு டீமே வந்து மேட்ச் ப்ளே பண்ணாங்க. ஸோ லக்னோவில் ப்ளே பண்ணாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸு ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்து மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஸோ ரெண்டு டீமோட லைனப்னு பார்த்தோம்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் பவுலிங் நல்லா கன்ஃபார்மாக நல்ல ஒரு அட்டாக் தான் வச்சிருக்காங்க. பட் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம் ஓதும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போனாலும் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தோனி நிறைய இன்புட்ஸ்லாம் கொடுத்துருப்பாரு. ஸோ அதே இன்புட்டை இன்னைக்கு எகென்ஸ்ட் சென்னை வந்து லக்னோ டீம் வந்து சென்னையில் காமிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சிஎஸ்கே டீம் வந்து சேம் வெனியில் வந்து கண்டினியூவாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவே மேட்சஸில் ஸ்ட்ரகிள் ஆனாலும் ஹோம் கிரவுண்டில் கண்டினியூவாக வின் பண்ணியிருக்காங்க. பிளேயர்ஸ் எல்லாமே பர்டிகுலராக சென்னையில் வந்து நல்ல ஒரு ஹிட்டிங் தான் அடிச்சிருக்காங்க. பட் அடிச்சிருந்தாலும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட பேட்டிங் லைனப் வந்து ஓவர்சீஸ் பிளேயர் ரெண்டு பேருமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மிடில் ஆர்டர் பேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு வந்து ஸ்டோனிஸ் நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டார். ஸோ பவுலர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபேர் இல்லாமல் பவுல் பண்ணாங்கன்னா டோட்டலாக வந்து சிஎஸ்கேவை வாஷ் அவுட் பண்ண சான்சஸ் இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் ஸ்கோர் வந்து ஒரு 170 180 அந்த ரேஞ்சில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் நடந்த சேம் பேட்டர்னில் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. கீப்பிங் செக்ஷனில் 4 பேர் வர சான்சஸ் இருக்குது. பேட்டிங்கில் வந்து ரெஹானா இவரோட இடத்துல மட்டும் அடிஷ்னலாக வந்து கைக்குவாடு அப்படிலாம் டூபே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சேம் இதே மாதிரி ஆல்ரவுண்டர் செக்ஷன்லையும் 4 பிளேயர் வர சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா 3 பிளேயர் ஆல்ரவுண்டர் செக்ஷனில் 3 பிளேயர் பவுலிங்கில் வர சான்சஸ் இருக்குது. நல்லா நோட் பண்ணிங்க, சேம் ஃபேண்டசி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிஸ்க்காக கொடுத்துருந்தோம் ஆன் டைமில். ஸோ என்ன தான் நம்ம வீடியோ கொடுத்தாலும் யாருமே வீடியோ வந்து எல்லாமே ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க. சின்ன சின்ன இன்புட் வந்து அதில் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணி ஆன் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டெலகிராமில் வந்து கொடுத்த அப்டேட் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக தான் சூட் ஆச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்பவே க்ளோஸாக வந்திருந்தாங்க. ஸோ ஸ்லைட்லி மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் அந்தந்த டீமுக்கு பேக்கப் டீம் போடணும். ஸோ பேக்கப் டீம் போட்டால் தான் நல்ல வின்னிங்ஸ் எடுக்கலாம். நம்ம வந்து கண்டினியூவாக ஜிஎல் மட்டும் தான் ட்ரை பண்ணுறோம், ஜிஎல் தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி ஜிஎல் ப்ளே பண்ணுறவங்க கொஞ்சம் மல்டிப்ளாக ரிஸ்க்காக போனீங்கன்னா கிளிக் ஆகும். ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஹை ஸ்கோர் தான் செட் பண்ணுறாங்க, நல்லா பேட்டிங் பண்ணுறாங்க. ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த இம்பாக்ட் பவுலரு, புதுசாக லைனப்பில் வரக்கூடிய ஆன் டைமில் வரக்கூடிய பவுலர்ஸ் எல்லாமே 5 விக்கெட் 4 விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ ஜிடி மேட்ச்சில் சாய் கிஷோராக இருக்கட்டும், ஸோ அதுக்கு முந்தின மேட்ச்சில் நடராஜனாக இருக்கட்டும், ஸோ அடுத்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்தீப் சர்மா ராஜஸ்தான் ராயலாக இருக்கட்டும். ஸோ இப்படி தான் நடக்குது. ஸோ லாஸ்ட் மினிட்ல ஃபேண்டசி இப்படி தான் மாறுது. நீங்கள் என்ன தான் வீடியோ பார்த்துட்டு இதே பேட்டர்னில் டீம் மேக் பண்ணிவிட்டு கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணிவிட்டு மிஸ் பண்ணிங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு லாஸ் தான் வரும், பெனிஃபிட் வரவே வராது. பட் ஆன் டைமில் நீங்கள் சில இன்புட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஃபேண்டசியில் வந்து நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் ப்ளே பண்ணுறாங்க, சிஎஸ்கோட ஹோம் மேட்சஸ். ஸோ பிச் ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 133 மேட்ச் ப்ளே பண்ணதில் ஆல்மோஸ்ட் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 70 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் எடுத்துக்கிட்டா 60 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பார்த்தா 158 கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னைனாலே ஸ்பின் பிச்சு தான் இருக்கும், அதாவது லாஸ்ட் சீசன் அதுக்கு முந்தின சீசன் வரையும். ஸோ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா பிச்சு டோட்டலாக கொஞ்சம் ஃபாஸ்ட் வேறு போயிருக்கு. பிச்சு சில கிரவுண்டு பற்றி வேறு சில ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. பட் மேபி இன்றைக்கி நடக்கிற மேட்ச்சில் வந்து நியூவாக ஒரு ஸ்பின் பிச்சில் விளாட்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஆன் டைமில் அதை நோட் பண்ணிங்க. பிச்சு ஸ்லைட்லி மாறுச்சுன்னா டோட்டலாக ஃபேண்டசி மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஃபாஸ்ட் பிச்சு தான் அப்படின்னா சேம் பேட்டர்ன்லேயே டீம் மேக் பண்ணி நல்ல ரிசல்ட் எடுக்கலாம். ஸோ எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 4 மேட்ச் ப்ளே பண்ணதில் 2 மேட்ச் லக்னோ வின் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே 1 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மேட்ச் வந்து ப்ளே பண்ண வேலை செகண்ட் இன்னிங்ஸு டை தான் ஆயிருக்கு. ஸோ இதே பேட்டர்ன் நம்ம எடுத்துப்போம் அப்படின்னாக்கா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ரீசெண்டாக ப்ளே பண்ணி வின் பண்ணதுனால சேம் ஃப்ளோவில் வந்து சிஎஸ்கேவை அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே சிஎஸ்கே டீமு சிஎஸ்கே மேட்ச்சு சென்னைங்கிறதுனால சென்னை ஃபேவர் தான் போவீங்க. கொஞ்சம் மாற்றி யோசிச்சா மட்டும்தான் ஃபேண்டசி வின் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் அந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை தான் வின் பண்ணணும், ஹோம் மேட்சஸ் சென்னையில் தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஃபேண்டசியில் நம்ம வின் பண்ணணும்னா கொஞ்சம் மாற்றி தான் யோசிக்கணுங்கிறதுனால கொஞ்சம் டீமை அப்படி மாற்றி ஸ்லைட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். ரிஸ்க் தான் எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நான் ரெகுலராக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ரீசெண்டாக அந்த வெனியூவில் பாருங்கள், கேகேஆர் கூட ஒரு 137 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎஸ்கேல சேஃபாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 206 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கூட 176 ஃபஸ்ட்டு கேம். ஸோ 3 மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் மேட்சஸில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவே மேட்சஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து லூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் டீம் மேக் பண்ணிங்கன்னா மேபி நடந்ததுன்னா நல்ல வின்னிங்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ருத்ராஜ் கைக்வாட், தோனி, அஜிங்கா ரஹானே, சிவம் டூபே, ரவீந்திர ஜடேஜா, மிச்சல் சார்னர். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பக்காவாக பர்ஃபெக்டாக இருக்காங்க. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குயின்டன் டீகாக்கு, நிக்கோலஸ் புரான், படிக்கல், ஹூடா, பதோனி. ஸோ ஒரு எல்எஸ்டி பிளேயர் எல்லாமே கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க சிஎஸ்கேல இந்த பர்டிகுலராக இந்த கிரவுண்டில். ஸோ மேபி இந்த மேட்ச் வந்து ரைஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த இடத்துல தீபக் சஹர், தேஷ்பாண்டே 15 விக்கெட் எடுத்திருக்காரு. பதிரானா, ஷர்துல் தாக்கூர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லக்னோவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நவீன் குலுக்கு வந்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மேபி நோட் பண்ணிங்க, ஆன் டைமில் 11ல் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் 90% இருக்குது. ஸோ அப்படி வந்தால் தூக்கி உள்ள உங்கள் ஃபேண்டஸியில் போட்டுங்க, நல்ல வேல்யூ லிஃப்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் பாருங்கள் ஒரு 98 வச்சிருக்காரு ஹையஸ்ட்டு. குயின்டன் டிகாக் ஒரு 61, பதோனி ஒரு 59. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவதர் படிக்கல் கூட ஒரு 70 வச்சிருக்காரு ஹையஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாடு எகேன்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக்காக தான் வச்சிருக்காரு. ஸோ லக்னோ கூட வந்து பார்த்தீங்கன்னா 56 தான் ஹையஸ்ட்டு, 3 மேட்ச்சில் 74 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அடுத்து டூபே எடுத்துக்கிட்டிங்கன்னா 49 தான் வச்சிருக்காரு. மொயின் அலி பார்த்தீங்கன்னா 35 தான் வச்சிருக்காரு. ஸோ சிஎஸ்கே பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் வந்து லக்னோ கூட வந்து கொஞ்சம் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்காங்க. ஒரு பெரிய அளவில் ஒரு பர்ஃபார்மன்ஸுங்கிறது இல்லை. ஸோ மேபி இந்த வெடியில் வந்து ஒரு ஹிட்டு கொடுக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற பேட்டர்ன்லையும் டீம் மேக் பண்ணுங்கள். சேம் பேட்டர்ன்லையும் இந்த மாதிரி லோ ஸ்கோரில் போகும், கொஞ்சம் ஆவரேஜ் தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஃபார்மெட்லையும் டீம் மேக் பண்ணுங்கள். ஷர்துல் தாக்கரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 3 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் வந்து சான்ஸ் கொடுக்கல. மேபி இந்த மேட்ச்சில் வராரா அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஸோ 11 பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்வாடு, அஜிங்கா ரஹானே, ரச்சின் ரவீந்திரா 2 பிளேயர்ஸ் தான் ஓப்பனிங் கொடுத்துருக்கேன். மேபி கண்டிப்பாக ஆன் டைமில் மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் மாற்றி தான் சென்னையை பொறுத்த வரைக்கும் ப்ளே பண்ணுறாங்க. ஹோம் மேட்சஸில் ஒரு மாதிரி, அவே மேட்சஸில் ஒரு மாதிரி. மேபி ஸ்லைட்லி அஜிங்கா ரஹானே மேலே வர்றாரா, அப்படி இல்லைனா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிற பேரில் டேரி மிச்சல் மேலே வர்றாரா அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஸோ ஒருவேளை டேரி மிச்சல் வருவாரா அப்படிங்கிறது கொஸ்டின் தான். மொயின் அலி உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ எப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஸோ ஆஸ் இட் இஸ் லாஸ்ட் மேட்ச் 11 பார்த்தீங்கன்னாக்கா ருத்ராஜ் கைக்வாடு, ரவீந்திரா தான் கொடுத்துருக்கேன். கைக்வாடை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்சில் 25 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 39 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சேஃபான பிக்கு, பட் பெரிய இன்னிங்ஸுங்கிறது கிடைக்காது. பட் பர்டிகுலராக இது ஒரு கேப்டன் வீசி கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான பிக் தான் சிஎஸ்கேவோட பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ரவீந்திரா பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நான் 3 மேட்ச்சில் ட்ராப் பண்ணிட்டு தான் எடுத்தேன். ஸோ அதே மாதிரி ஃப்ளாப் தான் இருக்காரு. மேபி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மோஷின் கானோட பாலில் வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இனிஷியலாகவே. ஸோ ரெகுலராக மேக் பண்ணுறவங்க ஒரு டீம் ட்ரை பண்ணுங்கள், 1 or 2 டீம்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்கியாக மேக் பண்ணுறவங்க ரச்சின் ரவீந்திரா, நாசிடிஸ் இதுக்கு முன்னாடி மேட்சஸில் சொன்ன மாதிரியே 100% ஃப்ளாப் ஆனார். அந்த மாதிரி நடக்கவும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற பேட்டர்லையும் டீம் மேக் பண்ணுங்கள். ஸோ பட் என்னோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரஹேனா. ஸோ ரஹேனா பொறுத்த வரைக்கும் டோட்டலாக அதே கேட்டகரி தான். இப்போ ரீசன் பார்த்தீங்கன்னா கர்னால் பாண்டியாட்ட கண்டினியூவாக ஐபிஎல்ல வந்து ஃப்ளாப் ஆகிட்டு தான் இருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் கூட பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தேன். பட் அதே மாதிரி தான் ஃப்ளாப் ஆகியிருந்தார். கர்னால் பாண்டியா தான் உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. மேபி இனிஷியலாக இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணாலும் இனிஷியலாகவே மோஷின் கான் பால், அப்படி இல்லைனா யாஷ் தாக்கூர், அப்படி இல்லைன்னா மேட் ஹென்ரி, இந்த 2 பவுலரில் ஏதாவது ஒரு பவுலர் இனிஷியலாக பவுல் பண்ணும்போது ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குங்கிற பேட்டர்னில் ட்ராப் பண்ணிட்டு போய்க்கலாம். சிவம் டூபே பொறுத்த வரைக்கும் ஷேஃபான பிக்கு தான். ஸோ நல்ல ஒரு சடனாக ஒரு ஹிட் அடிக்கக்கூடிய பிளேயர் தான். பட் இவரை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸுங்கிறது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. பட் ஆஃப் நெட்டில் வந்து குவாலிட்டியான நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வச்சுருக்காங்க. பட் ஸ்பின்னர்ஸ் என்ன தான் அவர் அடித்தாருனாலும் ஃபாஸ்ட் பவுலர்ட்டு அந்த 1 பால் 2 பால் மிஸ் பண்ணிட்டாருன்னா டோட்டலாக வந்து மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இவரும் ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் சிவம் டூபே வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது சேஃபாக நீங்கள் எடுத்துக்கலாம். கேப்டன் வீசிங்கிறது கொடுக்குறவங்க கொடுத்துக்கலாம். பட் என்னோட ஆப்ஷன் வந்து ஸ்லைட்லி பிளேயராக போகிறது மட்டும் பெட்டரான ஆப்ஷன் இருக்கணும். ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 34 தான் வச்சிருக்காரு. பெருசாக ஒன்றும் ஆவரேஜ் இல்லை. பட் எனி டைம் ரைஸ் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் தான் இவரை பொறுத்த வரைக்கும். ஸ்பின்னர்ஸ் நல்லா அட்டாக் பண்ணாலும் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் வச்சுருக்காங்க. ஃபாஸ்ட்டை வச்சு ப்ளே பண்ணும்போது ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சடேஜா பொறுத்தவரை 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பிளேயர் தான். ஸோ பெஸ்ட்டு பிளேயர் தான். பட் இந்த மேட்ச் இந்த வெனியூவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா அந்த மல்டிபிள் விக்கெட் அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்கும் எப்போவுமே. ஸோ சேம் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா விக்கெட் கிடைக்கலனாலும் பர்டிகுலராக அந்த மேட்ச்சில் ஒரு 30+ ஸ்கோர் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ரவீந்திர சடேஜாவுக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். பட் ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 38 தான் வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு 18 தான் வச்சிருக்காரு ஆவரேஜ். பட் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 45 மேட்ச்சில் 33 விக்கெட் எடுத்திருக்காரு. சேஃபாக சிஎஸ்கோட ஆல்ரவுண்டர்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திர சடேஜாவை ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மொயின் அலி. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ எடுக்கலாம்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஷூராக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங்கில் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 25 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட அடிஷ்னலாக பவுல் பண்ணும்போது 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணார்னா ஒரு விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. சம்டைம்ஸ் பிச்சு வந்து ஸ்பின்னாக மாறும்போது ஸ்பின்னுக்கு ஃபேவராக போச்சு, டர்ன் கிடைக்குது இனிஷியலாக அப்படின்னாக்கா மல்டிபிள் விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்பின்னு வெனியூவாக இருந்ததுன்னா பிச்சு மேபி ஆன் டைமில் இந்த 2 பிளேயருமே நீங்கள் கேப்டன் வச்சு ட்ரை பண்ணலாம். ஸோ நல்ல பிக்காக தான் இருக்கும். ஃபேண்டசியில் பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து கொஞ்சம் ஆவரேஜ் ஒரு லோ பிக்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது கேப்டன் பிக்கு. ஸோ வெனியூவை பொறுத்த வரைக்கும் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்ஸை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தோனியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த மேட்ச் வந்து உள்ள 11 வர பேட்டிங் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா ஆஃப் நெட்டில் வந்து குவாலிட்டியான பவுலர்ஸ் இருக்கிறதுனால லக்னோவில் வந்து மேட்ச் முடிஞ்சது பிற்பாடு சில இன்புட் கொடுத்துருந்தாங்க. ஸோ கொடுத்துருந்தார் தோனி. மேபி அதை யூஸ் பண்ணி அந்த பவுலர்ஸ் வந்து இனிஷியலாக அட்டாக் பண்ண சான்சஸ் இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக ப்ளே பண்ணதுனால தோனி கூட ப்ளே பண்ணும்போது அந்த ஒரு ஃபியர் இல்லாமல் டெரிஃபிக்காக பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் தான் கொடுக்குறேன். யங்ஸ்டர் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா யாஷ் தாக்கூர், மோஷின் கான்
2 பவுலருமே வந்து குவாலிட்டியாக பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் MS தோனி நிச்சயமாக உள்ள 11 வருவார். ட்ரை பண்ணுங்கள். மேபி இந்த மேட்ச்சில் வந்து ஏர்லியாகவே டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படிங்கிற பேட்டர்னில் டீம் மேக் பண்ணுறவங்க இந்த இடத்துல ஒரு VC கொடுத்து கூட ட்ரை பண்ணுங்கள். தோனியை பொறுத்த வரைக்கும் கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ தீபக் சகார் வந்து கண்டினியூவாக அந்த சீசனில் வந்து பெரிய ஹிட்டு கிடையாது. பட் பவர் பிளேயில் இனிஷியலாக யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் பேஸு அரை ஃபாஸ்ட்னே சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆஃப் நெட்டில் வந்து நல்ல குவாலிட்டியான பேட்டர்ஸ் இருக்கும்போது நல்லா ஹிட் அடிக்க சான்சஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொட்டேட்டிங் பிளேயராக மட்டும் தீபக் சகார் 11ல் இருந்தால் யூஸ் பண்ணிங்க. அப்படி இல்லைனா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேஷ்பாண்டே கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஏதாவது ஒரு பவுலர் அடி வாங்கும்போது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா தேஷ்பாண்டே வந்து டெத்தில் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டெத்தில் கொடுக்கும்போது விக்கெட் கிடைக்கலாம். பட் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்னு பார்த்தா 4 மேட்ச்சில் 3 விக்கெட் தான் எடுத்துக்காரு. ஸோ அந்த பேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா தேஷ்பாண்டே ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் CSK சைடு ஏதாவது பிளேயரை எடுக்கணும் அப்படிங்கிற பேட்டர்னில் போகும்போது தேஷ்பாண்டே எடுத்துக்கலாம் ஷியூராக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முஷ்பூர் ரஹ்மான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். வெனியூவில் 3 மேட்ச்சில் 8 விக்கெட். பர்டிகுலராக அந்த ஃபஸ்ட் மேட்ச் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணார். ஹெட் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்சில் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் நல்ல ஒரு ஓவர்சீஸ் பவுலர் தான். இந்த சீசனில் வந்து CSKக்கு நல்ல ஒரு பேக்கப்பாக இருந்தாலும் ஆஃப் நெட்டில் வந்து ஓவர்சீஸ் பிளேயர் பார்த்தீங்கன்னா டிகாக் இருக்கார், நிக்கோலஸ் பூரான் இருக்கார். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோனிஸ் இருக்கார். ஸோ அந்த 3 பிளேயருமே நிறைய மேட்சஸ் வேறு வெனியூவில் வேறு கண்ட்ரியில் வேறு லீக்கில் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ளே பண்ணும்போது ஒரு பெரிய அளவில் ஒரு எக்ஸ்பென்சிவாக போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பதிரானா சேஃபான பிக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த டீமோட கேப்டன் VC பிக்கு. ஃபஸ்ட் போலிங் செகண்ட் போலிங் எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். பட் ரீசன் பார்த்தீங்கன்னா இவரோட ரிலீசிங் பாயிண்ட்டு இன்ன வரையும் இப்போ பேட்டர்ஸ் ஆட கணிக்க முடியல. ஸோ அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸு ஸ்விங் ஆகும்போது விக்கெட் கிடைக்குது அவருக்கு. ஸோ அதனால் சேஃபாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் ஃபஸ்ட் போலிங் செகண்ட் போலிங் வாட்டவர்டிஸ் எதுவாக இருந்தாலும் சேஃபாக நீங்கள் பதிரானா ட்ரை பண்ணலாம். 7 மேட்ச்சில் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. இன்னும் சொல்ல போனாக்கா MST சொல்கிறத அப்படியே கேட்டு பவுல் பண்ணக்கூடிய பவுலர் தான். ஸோ அவர் சொல்லும்போது கரெக்டாக விக்கெட் கிடைக்கும். மேபி ஸ்லைட்லி ஃபீல்டர்ஸ் வந்து கேட்சை ட்ராப் பண்ணாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் அந்த 2 விக்கெட் கிடைக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ கண்டினியூவாக ரொம்ப நம்புகிறாங்க இந்த பிளேயர்ஸை சென்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் ஹெட்விகெட்ஸு சேட்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க சென்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன தான் வந்து ரைஸ் ஆனாலும் பட் குவாலிட்டியான பவுலர்ஸ் இருக்கும்போது ஆஃப் நெட்டில் லக்னோவில் ஃப்ளாப் ஆகும் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற பேட்டர்னில் போகும்போது ஒருவேளை ஃபஸ்ட் பேட்டிங் வர்றாருன்னா கண்டிப்பாக சமீர் ரிஸ்வியை ட்ரை பண்ணுங்கள். மும்பை மேட்சஸில் வந்து நயில் வதராட் அடித்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹிட் அடிக்க சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி பஞ்சாப் மேட்ச்சில் வந்து இருந்த பிளேயர்ஸ் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ண மாதிரி பர்டிகுலராக அந்த மேட்ச்சில் ஒரு சடனாக ரைஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன ரீசன் தெரில, கண்டினியூவாக இவரை நம்பி தான் 11ல் கொண்டு வர்றாங்க. அப்படிங்கும்போது இந்த மேட்ச்சு டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டாக்கா ஒரு சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக ஒரு பேட்லேருந்து ஒரு 30+ எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த பேட்டர்னில் இந்த மேட்ச்சில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிளிக் ஆச்சுன்னா நல்ல ஃபேண்டசி உங்களுக்கு லிஃப்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் என்னோட சேஃபான பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக போகிறவங்க, ரெகுலராக டீம் போகிறவங்க, ரெகுலர் டீம் சேஃபாக போகிறவங்க ருத்ராஜ் கைக்வாடு, ரச்சின் ரவீந்திரா, டூபே, சடேஜா, மொயின் அலி, MSD, முஷிபுர் ரஹ்மான், பதிரானா ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்கியான ஆப்ஷன், ரிஸ்க்காக டீம் வேணுங்கிறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கைக்வாடு 1, டூபே கூட ஆப்ஷனில் கொடுக்குறேன், ரொட்டேட் பண்ணிங்க. சடேஜா 2, மொயின் அலி 3, MS தோனி 4, 5வது பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா பதிரானா, 6வது பிளேயர் வந்து சமீர் ரிஸ்வி எடுத்தாலும் சரி, முஷிபுர் ரஹ்மான் எடுத்தாலும் சரி. ஸோ இதுதான் என்னோடய ரிஸ்க் டீமு சென்னையை பொறுத்த வரைக்கும். இதே டீமை அசம்பிள் பண்ணி பாருங்கள். ஆன் டைமில் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கேப்டன் VCன்னு பார்த்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படிங்கிற பேட்டர்னில் போடும்போது இந்த இடத்துல தோனிக்கு வந்து ஒரு VC கொடுத்து பாருங்கள். ஸோ எப்படி பார்த்தாலும் ஸ்கோர் வந்து டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆனாலும் அந்த 180 170 எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு போகும்போது இவரோட பேட்டில் பெரிய இன்னிங்ஸ் ஆட சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவீந்திர சடேஜா ஃபஸ்ட்டு போலிங் செகண்ட் போலிங் எது கொடுத்தாலும் ஒரு கேப்டன் VC ட்ரை பண்ணுங்கள். சிவம் டூபே வந்து ஃபஸ்ட் பேட்டிங்னா ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சடேஜா வந்து கைக்வாடு கூட ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுவேன். இதுதான் இந்த டீமோட ஆப்ஷன். ஸோ லக்னோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபயராக தான் வர்றாங்க. கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து ஒரு ஹிட் அடிக்க சான்சஸ் இருக்குங்கிற பேட்டர்ன்லேயே ப்ரெடிஷன் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது குயின்டன் டிகாக் பார்த்தீங்கன்னா நல்லாவே கம்பேக் கொடுத்துருக்காரு. ஹெட்விகெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 29 தான் வச்சிருக்காரு. பர்டிகுலராக அந்த வெனியில் பார்த்தீங்கன்னா 10 தான் வச்சிருக்காரு ஆவரேஜ். ஸோ என்ன தான் வச்சிருந்தாலும் சடனாக ரைஸ் ஆக சான்சஸ் இருக்குங்கிற பேட்டர்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். சேஃபாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா KL ராகுல் நல்ல ஒரு குவாலிட்டியாக பேட்டிங் பண்ணுறாரு. டீமோட கேப்டன் ப்ளஸ் விக்கெட் கீப்பரு. ஸோ அதிலேயே அடிஷனல் பாயிண்ட் கிடைக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஹெட்விகெட்ஸை பொறுத்த வரைக்கும் 44 வச்சிருக்காரு. வெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 36 வச்சிருக்காரு. மேபி அந்த குயின்டன் டிகாக் இயர்லியாக ஃப்ளாப் ஆனால் கூட கேம் எடுத்துகிட்டு போவார். ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் அந்த 50+ ஸ்கோர் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எகெயின் ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஃபேண்டசி லாஸ்ட் மேட்ச் மாதிரியே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரான் நல்ல ஒரு ஃபினிஷரு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் இயர்லியாக டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆனாலும் ஆகலனாலும் இவரோட பேட்லேருந்து குயிக்காகவே அந்த 30+ நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால சேஃபாக நீங்கள் இவரை நீங்கள் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஹெட்விகெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 35 வச்சிருக்காரு. வெனியில் பார்த்தீங்கன்னா
10 தான் வச்சிருக்காரு ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா வீக்காக தான் இருக்குது. பட் நீங்கள் சேஃபாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்கஸ் ஸ்டோனிஸ். கண்டிப்பாக இந்த பிச்சில் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஆன் டைமில் டீம் ஷீட் பாருங்கள். ஒருவேளை வந்து 6th பவுலர் இல்லை 5 பவுலர் வச்சு போகிறாங்க அப்படின்னு இருந்தால் டீம் ஷீட்டு கண்டிப்பாக ஒரு 4 ஓவர் பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பவுல் பண்ணும்போது அந்த 2 விக்கெட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி எப்போ ட்ரை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க லக்னோ, ஒரு நல்ல ஒரு ஹை ஸ்கோர் செட் பண்ணிட்டாங்கன்னா மார்கஸ் ஸ்டோனிஸ்லேருந்து அந்த 2 விக்கெட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த பேட்டர்னில் நீங்கள் மார்கஸ் ஸ்டோனிஸ் எடுத்துக்கலாம். ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 31 வச்சிருக்காரு ஆவரேஜ். ஹெட்வேர்ட்ஸை பொறுத்தவரை விக்கெட் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை, ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. மேபி இந்த மேட்ச்சில் ஒரு ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. மல்டிப்புளாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது அந்த ஒரு 20+ ஸ்கோர் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ப்ரெடிஷனில் கொடுக்குறேன். தீபக் கூட உள்ளே வராரா அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொட்டேட்டிங் பிளேயராக ட்ரை பண்ணலாம், அப்படின்னா ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயுஷ் பதோனி. ஸோ நல்ல பிக்கு. லக்னோவை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் சகல் ஆச்சுன்னா இவர் தான் வந்து மேட்ச் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது சீசனில். ஸோ மேபி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேபி ஸ்லைட்லி அந்த மாதிரி நடக்க சான்சஸ் கம்மி தான். ஸோ அந்த பேட்டர்னில் பார்க்கும்போது ஸ்லைட்லி வந்து கொஞ்சம் ட்ராப் பண்ணி ட்ரை பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன் ஆகும். ரொம்பவே மல்டிப்புளாக டீம் போடுறவங்க டாப் ஆர்டர் சகலாவும் அப்படிங்கிற பேட்டர்னில் டீம் மேக் பண்ணும்போது மட்டும் ஆயுஷ் பதோனி ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கர்னால் பாண்டியா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிக்காக இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ரஹேனா வந்து கண்டினியூவாக இவரோட பால் தான் அவுட் ஆகிட்டு இருக்காரு இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் அதேமாதிரி ஃப்ளாப் ஆனார். கண்டிப்பாக இனிஷியலாக வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு அஜிங்கா ரஹானா அப்படின்னா கண்டிப்பாக அந்த பவர் பிளேயிலே இவர் தான் எடுத்துகிட்டு வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அட்டாக் பண்ணும்போது இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்துட்டா எப்போவுமே ஃபஸ்ட் பவுல் பண்ணும்போது அந்த மல்டிபிள் விக்கெட்டுங்கிறது கிடைக்கும். ஸோ செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது 20 ரன் அடித்தா கூட ஃபேண்டசியில் விசிஏ வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் நீங்கள் கர்னால் பாண்டியாவை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஹெட்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 14 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவை பொறுத்த வரைக்கும் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பேட்டிங்னு பார்த்தா பெருசாக இவருக்கு சான்ஸ் கிடைக்கல. பட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மேபி வந்து நல்ல ஒரு ஸ்பின்னரை யூஸ் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஆஃப் நெட்லையும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறதுனால கண்டிப்பாக இவருக்கு யூஸ் பண்ணுவாங்க. டூபே கூட ஸ்லைட்லி இவரோட பாலில் ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ பிளேயர்ஸோட பேட்டில் வந்து நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன், பார்த்துட்டு இந்த வீடியோட கம்பேர் பண்ணிவிட்டு பிளேயர்ஸ் பேட்டில் உள்ள மிங்கிள் பண்ணுங்கள். சில இன்புட்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ஆன் டைமில் அதையும் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேட் ஹென்ரி. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் ஃப்ளாப் ஆகிட்டார் அவங்களோட ஹோம் மேட்சஸில். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மல்டிபிள் விக்கெட்டுங்கிறது 3+ விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் மேட் ஹென்ரி ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிட்டாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து ஒரு 200+ ஸ்கோர் செட் பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் அந்த 3 விக்கெட் 4 விக்கெட்டாக மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது மேட் ஹென்ரிக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு கேப்டன் அப்படிலாம் வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். பட் ஹெட்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஒரு மேட்ச் தான் பர்ஃபார்ம் பண்ணார், விக்கெட்லெஸ்ஸாக தான் போயிருக்காரு. பட் இந்த மேட்சை பொறுத்தவரை லெஸ்பிக்கு தான் எல்லாம் கிளிக்காக வராங்க அந்த ஃபேண்டசியில். அப்படிங்கும்போது இவருக்கு நீங்கள் ஒரு கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னோய். ஸோ ட்ரை பண்ணலாம், நல்ல பிக்கு. செகண்ட் பவுல் பண்ணுறாங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், அந்த மல்டிபிள் விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் பவுலிங்னா ஒரு விக்கெட் எடுத்து ஃபேண்டசியில் வராமல் போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 3 மேட்ச்சில் வெனியூவில் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இனிஷியலாக கர்னால் பாண்டியா அங்கே மெயின் ஸ்பின்னராக யூஸ் பண்ணும்போது ரவி பிஷ்னாய் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகும் சான்சஸ் இருக்குது. ஒரு விக்கெட் எடுத்து ஃபேண்டசியில் வராமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஒருவேளை 200 ரன் செட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்னால் செகண்ட் பவுல் பண்ணும்போது இவருக்கு அந்த மல்டிபிள் விக்கெட்டுங்கிற 2 விக்கெட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டீமில் மட்டும் பிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு மோஷின் கான். ஸோ மேட் ஹென்ரி, மோஷின் கான், யாஷ் தாக்கூர். ஸோ 3 பிளேயருமே கீயாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹை ஸ்கோர் செட் பண்ணி 200 ரன் செட் பண்ணிட்டாலும் சிஎஸ்கேவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் ஸ்ட்ரகிள் கொடுக்க சான்சஸ் இருக்குது. பர்டிகுலராக மோஷின் கான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே டூப்பேவாக இருக்கட்டும், ரச்சின் ரவீந்திராவாக இருக்கட்டும், ஒரு பெரிய அளவில் ஒரு த்ரெட்டு கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த 2 பேட்ஸ்மேனுமே எய்ம் பண்ணி தான் மோஷின் கானுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கிளிக்காக சான்சஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை வந்து இவருக்கு அந்த மல்டிபிள் விக்கெட் கிடைக்கவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன்லையும் நீங்கள் டீம் மேக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாஷ் தாக்கூர். ஸோ நல்ல பவுலர். ஸோ இவர் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்பவே குயிக்காக பவுல் பண்ணுவார். ஸோ நிறைய மேட்சஸில் வந்து நான் வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சில மேட்சஸ்லாம் இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணது இந்த சீசனும் இவரை நான் நம்பி வைப்பேன், எனக்கு கிளிக் ஆகிருக்காரு. ஸோ அந்த பேட்டர்னில் தான் அவங்களுக்கு கொடுக்குற ப்ரெடிக்ஷனு. ஸோ யாஷ் தாக்கூர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ யாஷ் தாக்கூர், மோஷின் கான், மேட் ஹென்ரி. ஸோ 2 பிளேயருமே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா 3 பிளேயரில் ஏதாவது 2 பிளேயருக்கு ஒரு கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை வந்து செகண்ட் பவுல் பண்ணுறாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 200 ரன் செட் பண்ணுவாங்க அப்படிங்கிற டார்கெட் அப்படிங்கிற கான்செப்ட்டில் டீம் மேக் பண்ணும்போது அப்போவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல இம்பாக்ட் பிளேயராக சமர் ஜோசப் கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு டொமஸ்டிக்கில் பர்ஃபார்ம் பண்ண பிளேயர் தான். பட் இந்த சீசனில் இன்னும் அவருக்கு அந்த டச் இன்னும் வரல. மேபி 11ல் வராரா அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ லக்னோ பொறுத்த வரைக்கும் என்னோட சேஃபான பிக்குன்னு பார்த்தீங்கன்னா குயின்டன் டிகாக் 1, கேஎல் ராகுல் 2, நிக்கோலஸ் பூரான், மார்கஸ் ஸ்டோனிஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கர்னால் பாண்டியா, மேட் ஹென்ரி, ரவி பிஷ்னோய், மோஷின் கான், யாஷ் தாக்கூர்.
ஸோ இது எல்லாமே என்னோட பிக் தான். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் நீங்கள் எந்த டீமில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் விஷயம் இருக்குது. ஸோ எப்படி இப்போ கரெக்டாக ப்ராப்பராக ரொட்டேட் பண்ணினா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா வெர்சஸ் ஜஸ்வால் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டீமில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து டிம் டேவிட் கொடுத்துருந்தேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் ஏன் கொடுத்தேன் அப்படின்னாக்கா அவர் தான் வருவார் மிடில்னு கொடுத்துருந்தேன். பட் நயில் வதேரா லிஃப்ட் ஆகி மேலே வந்துட்டார் இன்டர்சேஞ்ச். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது நம்ம சில ரொட்டேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மேட்ச்சிலோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க்காக போகும்போது சமீர் ரிஸ்வி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்விக்கு பதிலாக வேறு ஒரு பேட்டர் கூட அந்த பிளேஸில் வரவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். மேபி ஸ்லைட்லி ஷர்துல் தகர் உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் பேட்டிங்கில் வந்து ஒரு 20+ ஒரு விக்கெட் எடுக்கவும் சான்சஸ் இருக்குது. நோட் பண்ணிங்க ஆன் டைமில். பர்டிகுலராக அந்த வெனியில் பார்த்து ஹெட் விக்கெட்ஸில் 6 விக்கெட் எடுத்துருக்கிறதுனால கொண்டு வர சான்சஸ் இருக்குது. நல்லா தான் பவுல் பண்ணார். பட் லாஸ்ட் மேட்ச்சில் ஏன் எடுத்துகிட்டு வரலாம் தெரியல. ஸ்லைட்லி உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா எடுத்துங்க, நல்ல ஒரு பிக்காக இருக்கும் அவரை பொறுத்த வரைக்கும். ஸோ டெமோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக தான் கொடுத்துருக்கேன். சேஃபாக போகிறவங்க இந்த மாதிரி டெமோவில் போய்க்கலாம். ராகுல், டிகாக், நிக்கோலஸ் பூரான், உத்ராஜ் கைக்வாட், டூபே, ரச்சின் ரவீந்திரா இப்படி தான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை அந்த இடத்துல ட்ராப் பண்ணணும் ரிஸ்கியாக போகிறவங்க அடிஷ்னலாக பாருங்கள். எம்எஸ்டி கொடுத்துருக்கேன், ஹென்ரி கொடுத்துருக்கேன், மோஷின் கான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிளேயர்ஸ் அப்படியே நீங்கள் உள்ளே எடுத்துக்கலாம். இந்த ஹை பர்சன்டேஜ் ஃபுல்லாக ட்ராப் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல. அதாவது ரெகுலராக எடுக்கிறவங்க இந்த டெமோ எடுத்துக்கலாம். பட் ரெகுலரில் வந்து ரிஸ்க்காக போகிறவங்க வந்து இந்த இடத்துல ரச்சின் ரவீந்திரா பிளேஸில் எம்எஸ் தோனி கொடுத்துருக்கேன். ரவீந்திர ஜடேஜா இடத்துல மேட் ஹென்ரி கொடுத்துருக்கேன். முஷிபுர் ரஹ்மான் இடத்துல மோஷின் கான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் ரிஸ்க் டீம். ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா சேஃபாக தெரியும். இது கொஞ்சம் அப்படியே மாற்றினீங்கன்னா ரிஸ்க்காக தெரியும். இவ்வளோ தான் சேஞ்சஸ். டிஃப்ரென்ஷியலாக பிக்கு வேணும் அப்படிங்கிறவங்க ரஹேனா வந்து என்ன தான் பேட்டில் இருந்தாலும் அடிப்பாருங்க, ஒரு 30 ரன் அடிப்பார் அப்படின்னா உங்கள் சாய்ஸ் தான், எடுத்துங்க. மொயின் அலி இதே மாதிரி கொடுத்துருக்கேன். யாஷ் தாக்கூர் கொடுத்துருக்கேன். மோஷின் கான் கூட பாருங்கள் இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியல் பிக்காக தான் கொடுத்துருக்கேன். அதாவது ரிஸ்க் டீமில் ஒர்க் ஆவார். ஸோ மேபி வந்து இந்த டிஃப்ரென்ஷியல் பிக்கில் பாருங்கள் இந்த இடத்துல இந்த பிளேயர்ஸில் வந்து மொயின் அலி, யாஷ் தாக்கூர், மோஷின் கான், ரிஸ்வி இந்த பிளேயர்ஸ் எல்லாமே கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரிஸ்க் டீம் போட்டிங்கன்னா நல்ல ரிவார்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ அந்த டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள், சான்சஸ் இருக்குது. ஸோ கேப்டன் வைஸ்னு பார்த்தா அந்த இடத்துல ராகுல் கொடுக்கலாம், சிவம் டூபே, கைக்வாடு, ரவீந்திர ஜடேஜா. சேஃபாக போகிறவங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரிஸ்க்காக போகிறவங்களுக்கு வீடியோ பாருங்கள், டீட்டெயிலாக புரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள் டிகாக்கு, ஸ்டோனிஸு, மத்தீஷா பத்ரானா, நிக்கோலஸ் பூரான். ஸோ இது ஒரு பேட்டர்னில் கேப்டன் வைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ரெகுலர் டெமோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். கேஎல் ராகுல் வெர்சஸ் ஜடேஜா கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் வந்த சேம் ஃபேண்டசி மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் ஸ்லைட்லி நீங்கள் ரிஸ்க்காக போகணும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிஷனல் பிளேயர் மாற்றிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொயின் அலி கொடுத்துருக்கேன், எம்எஸ்டி ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல முஷிபுர் ரஹ்மான் கொடுத்துருக்கேன். ட்ராப் பண்ணிவிட்டு ரிஸ்க்காக போகிறவங்க யாஷ் தாக்கூர் ட்ரை பண்ணலாம், மேட் ஹென்ரி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா தான் ரிஸ்க் டீம் உங்களுக்கு ஷோ ஆகும். ஒருவேளை வந்து டைம் இருந்ததுன்னா ஆன் டைமில் வந்து இயர்லியே உங்களுக்கு டீம் கொடுக்குறேன். ஸோ அந்த டீமும் கொஞ்சம் மிங்கிள் பண்ணுங்கள். பட் என்ன தான் நம்ம வீடியோ கொடுத்தாலும் இன்புட் கொடுத்தாலும் சில சேஞ்சஸ் ஆகிட்டு தான் இருக்குது, நடந்துகிட்டு தான் இருக்குது இந்த ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆன் டைமில் வரக்கூடிய 11 பாருங்கள். 11 வந்து புதுசாக யாராவது பிளேயர் உள்ளே வராங்களா பாருங்கள். பர்டிகுலராக லெஃப்ட் ஆர்ம் உள்ளே வர்றாங்கன்னா கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ லெஃப்ட் ஆர்ம் எல்லாமே கொஞ்சம் எஃபெக்டிவாக தான் இருக்காங்க அந்த சீசனில். ஸோ கன்சிடர் பண்ணுங்கள். பவுலர்ஸ் வந்தாக்கா, இப்போ பேட்டர்ஸ் வந்தாலும் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ அதுதான் இந்த டீமோட இந்த மேட்சோட ஆல்ட்ரேஷனு. பட் எப்படி பார்த்தாலும் வந்து மேட்ச் வந்து கண்டிப்பாக ஒரு 180 ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. யார் பேட்டிங் பண்ணாலும் நல்ல ஒரு ஸ்கோர் செட் பண்ண சான்சஸ் இருக்குது. பட் ஃபேண்டசி எப்படி போகும் அப்படிங்கிறத அசஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபேண்டசியில் நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் வர சான்சஸ் இருக்குது, நல்ல வின்னிங்ஸ் எடுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.